எல்லாம் சாப்பிட்ருக்கோம். இப்போ தேங்காயில் லட்டு செஞ்சு சாப்பிட்லாமா? வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதை தேங்காயை பல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எப்படி திருவிக்கலான்னு பார்த்துக்கலாம். இது மாதிரி தான் நம்ம திருவி எடுத்துக்கணும் தேங்காயை. லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: துருவின தேங்காய் 1 கப்பு, வெல்லம் 1 கப்பு, தண்ணி, உலர்ந்த தேங்காய், ஏலக்காய். ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் அந்த 1 கப்பு வெல்லத்தை போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா அதை கலக்கிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப இதுக்கு பாகுலாம் தேவையில்லை, ஒரு கம்பி பாகு மாதிரி வந்துட்டால் போதும். அதில் லைட்டாக நெய் ஊற்றி கலரிக்கிட்டே இருக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். திரும்பவும் கொஞ்சம் நெய் ஊற்றி கலந்துட்டு அப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காய் எடுத்து அதில் போட்டு லைட்டாக கலக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்னஸ்ஸாக ஆகிடும். திக்னஸ்ஸாக ஆனவுடனே இறக்கி வச்சுக்கணும். லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு நெய்யில் போட்டு வறுத்தது இல்லையா, அதை போட்டுக்கின்னு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிக்கணும். லைட்டாக நம்ம கையில் நெய் தடவிட்டு அந்த லட்டை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், உள்ளங்கையில் வச்சு நல்லா அழகாக சாஃப்டாக லட்டு பிடிச்சி வச்சு இப்போ உலர்ந்த தேங்காயில் போட்டு லேசாக மேலே தூவி எடுத்து தேங்காய் லட்டு ரெடி. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.